கொண்டுள்ளேன். எனக்கு யோசேப்பு என்பவருடன் திருமணம் நிச்சயித்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் தேவதூதர் என் முன் சொல்கிறார். அவர், பயப்படாதே மரியாதை, நான் கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர், வாழ்க, நீ ஆசீர்வாதி பெற்றவர், நீ இதோ கருவுற்று ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருக்கிறார், அது மட்டுமல்லாமல் உன்னதமானவரின் மகன் எனப்படுவார் என்றார். நான் உடனே பயந்து விட்டேன். எனக்கு திருமணம் நிச்சயித்திருந்த யோசேப்பை பற்றி நினைத்து பார்த்தேன். அவர்கள் என்ன சொல்வார்களோ என்று நினைத்து மிகவும் பயந்தேன். அது மட்டுமில்லாமல் என் உறவினர்களையும் என் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் நினைத்து பார்த்தேன். அவர்களுக்கெல்லாம் தெரிந்தால் என்னை கேவலமாக திட்டுவார்களோ என்று எண்ணி மிகவும் பயந்தேன். பின்பு அவர்கள் எல்லாருக்கும் பயப்படுவதை விட கடவுளுக்கு பயப்படுவது நல்லது என்று நினைத்தேன். அந்த வேளையில் எனக்கு பயப்படுகிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்ற வார்த்தை ஞாபகம் வந்தது. அது மட்டுமல்லாமல் இறைவன் அவருடைய மீட்பின் திட்டம் நிறைவேற என்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். உன்னதமானவரின் குமாரன் இந்த உலகத்தை ரட்சிக்க என் வயிற்றில் பிறப்பார் என்ற செய்தியை கேட்டு நான் அகமகிழ்ந்து ஆண்டவரின் கட்டளையை ஏற்றுக்கொண்டேன். பின்பு மனுகுலத்தை மீட்டெடுக்க ஒரு பாவமில்லா ஒரு பாலகனை பெற்றெடுத்தேன். அவர் செய்யும் அற்புதங்களை எல்லாம் கண்டு அகமகிழ்ந்தேன். அது மட்டுமல்லாமல் உங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். அந்த சிலுவையின் அருகே நானும் நின்றேன். அந்த சிலுவை காட்சியை கண்டு மிகவும் துன்புற்றேன். என் வாழ்வு ஒரு போராட்டத்தின் வாழ்வாக இருந்த போதிலும் என் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு உண்மை உள்ளவளாக வாழ்ந்தேன். நான் மனிதர்களுக்கு எல்லாருக்கும் பயப்பட்டிருந்தால் வருட வருட கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற நீங்கள் அந்த கொண்டாட்டத்தையே மறந்திருப்பீர்கள். இப்பொழுது சொல்லுங்கள், நீங்க எல்லாரும் கடவுளுடைய கட்டளையின்படி நடக்கின்றீர்களா அல்லது அவருடைய கட்டளைகளை மீறி நடக்கின்றீர்களா என்ற கேள்வியை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். நன்றி. பிறந்த தினத்தை கொண்டாட ரெடி ஆயிட்டீங்களா? நான் யோசேப்பு, மரியாளின் கணவன். எனக்கு மரியாதை நிச்சயித்திருந்தார்கள். அவர் கர்ப்பவதியாக இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டேன். அப்பொழுது எனக்கு ஒரே குழப்பம், கண்ணி எப்படி கர்ப்பவதியாக முடியும் என்று. அப்பொழுது என் பெற்றோர்களுக்கெல்லாம் இது தெரிந்தால் அவர்கள் என்னை தானே அசிங்கமாக பார்ப்பார்கள் என்று நினைத்து அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவரை தள்ளி விடலாம் என்று நினைத்து நான் தூங்கினேன். அப்பொழுது ஒரு தேவதூதர் என் சொப்பனத்தில் வந்து, மரியாதை தள்ளிவிடாதே, அவர் தூய ஆவியால் தான் கருவுற்றி இருக்கிறார், அவருக்கு ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொன்னார். அப்பொழுது அதை நான் நம்பவில்லை. ஆனால் அந்த தேவதூதர் மரியாதையிடமும் பேசினார் என்பதை நினைத்தேன். அப்பொழுது என் தூய மகனை வளர்ப்பதில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்பொழுது ஏரோது ராஜா 2 வயது குழந்தைகளை எல்லாம் கொன்று போடுகிறார் என்று நினைத்து தெரிந்தவுடன் நான் குழந்தையை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடினேன். பின்பு இஸ்ரவேலுக்கு ஓடினேன். அப்போ கலிலேயாவில் குடியிருந்தோம், நாசரேத்தில் குடியிருந்தோம். இவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டு கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றினேன். இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறோம். கடவுள் உங்களிடம் ஒரு செயலை செய்ய சொன்னால் நீங்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதை செய்து முடிப்பீர்களா? இந்த கேள்வியை உங்களிடமே விட்டு விடுகிறேன். நன்றி. எங்கள் உடையை பார்த்தாலே தெரியும், எங்கள் கையில் உள்ள தடியை பார்த்தாலே தெரியும் நாங்கள் யார் என்று. ஆம், நாங்கள் தான் மேய்ப்பர்கள். எகிப்தியர்களுக்கு எங்களை பார்த்தாலே பிடிக்காது. நாங்கள் அவர்களுக்கு அருவருப்பானவர்கள். ஆனால் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது எங்களிடத்தில் தான் அந்த செய்தி முதலாக சொல்லப்பட்டது. நாங்கள் மந்தை காத்து கொண்டிருந்த வேளையில் எங்களிடத்தில் தேவதூதன் தோன்றினார். உடனே எங்களை சுற்றிலும் கடவுளுடைய மகிமை பிரகாசித்தது. நாங்கள் மிகவும் பயந்து போனோம். உடனே தேவதூதன், பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று ஆண்டவர் ஆகிய மேசியா
மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிட்டதி இருப்பதை பார்ப்பீர்கள், இதுவே அடையாளம் என்றார். தேவதூதர் எங்களை விட்டு சென்ற பின்பு நாங்கள் யோசேப்பு மரியாள் குழந்தையை பார்க்க விரைந்து சென்றோம். அவர்களை பார்த்தவுடன் நாங்கள் மகிழ்ச்சியுடன் அவரை துதித்து கொண்டே வந்து சேர்ந்தோம். மீசையாவை பற்றி சொன்னவுடன் நாங்கள் அவர்களை பார்க்க எங்கள் மந்தையை அப்படியே விட்டுவிட்டு விரைந்து சென்றோம். எங்கள் வாழ்க்கையில் கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் விடுதலை குழந்தை இயேசுவை பார்த்ததும் அவரது பிறப்பு எங்களுக்கும் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாகும். இந்த விடுதலையாளரை நீங்களும் ஏற்க ஆயத்தமா? பள்ளி பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் மரவிழா கொண்டாடும் பொழுது என் கதாபாத்திரத்தை நடித்து காட்டுவார்கள். நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் சத்திரக்காரன். நம் நாட்டில் 10 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும். அதுபோன்று அகஸ்ட் சீசர் தம் பேரரசு முழுவதுமாக மக்கள் தொகை கணக்கெடுக்குமாறு கட்டளை கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் ஊருக்கு சென்றனர். யோசேப்பும் தமக்கு நிச்சயமாயிருந்த மரியாளை அழைத்து கொண்டு நாசரேத்திலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லஹேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியாளுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம்முடைய தலைமகனை பெற்றெடுத்தார். வெகு தூரம் பயணித்ததால் இளைப்பாற சத்திரத்தில் இடம் கேட்டனர். என்ற விடுதியில் நான் சத்திரக்காரனாக பணியாற்றி வந்தேன். அதாவது வழிபோக்கர்கள் தங்கும் இடம். வசதி உள்ளவர்கள் பணம் கொடுத்து தங்குவார்கள். யோசேப்பு என்னிடம் இடம் கேட்டவுடன் நான் அவர்களை பார்த்தேன். பார்க்க மிகவும் சாதாரணமாக தெரிந்தார்கள். பணம் கொடுத்து தங்குவது போன்று தெரியவில்லை. எனவே இடமில்லை என்று கூறிவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் குழந்தையுடன் மரியாள் கழுதையின் மேல் உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்க மனது கஷ்டமாக இருந்தது. எனவே வழிபோக்கர்களின் ஒட்டகம், குதிரை, கழுதையை கட்டி வைக்கும் இடத்தில் அவற்றை ஒதுக்கி அவர்களுக்கு இடம் கொடுத்தேன். அவர்களும் அமைதியாக ஏற்றுக்கொண்டனர். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் படுக்க வைத்திருந்தனர். சிறிது நேரம் கழித்து மெய்ப்பர்கள் சத்திரத்திற்கு வந்து குழந்தையை தொழுதி கொண்டார்கள். இதையெல்லாம் பார்த்து எனக்கு ஒரே வெட்கமாக இருந்தது. தப்பு பண்ணி விட்டோமே, ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த தவறை நான் செய்து விட்டேனே. கடவுளே, என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் எல்லோரையும் சமமாக பார்ப்பேன். ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் யாரையும் பார்க்க மாட்டேன். எல்லோரையும் சமமாக பார்ப்பேன். ஆனால் ஒரு மன திருப்தி, மிருகங்களை கட்டி வைக்கும் இடத்தையாவது அவங்களுக்கு கொடுத்தேனே. நீங்களும் எல்லோரையும் சமமாக பாருங்கள். நன்றி.